பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பிஎம்சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6-7 தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம். எப்பயோ நீங்க குழந்தையா இருக்கும்போது இருந்த பயம் இவ்வளோ அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா, பேயின்றது நம்ம இங்க வந்து இந்த கான்செப்ட்ல என்ன புரிஞ்சுக்கிட்டோம், எந்த எத்திரிக் பாடி வந்து ரிலீவ் ஆகி மேலே போலியோ அதுதான் வந்து இங்க நாம ஃபினான்ஷியல் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறோமா, இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்ஸில் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறோமா. ஸோ இந்த ரீஇன்கார்னேஷன் கான்செப்ட் பார்க்கும்போது சைனாவில் ஒரு பழங்காலத்தில் ரிலாக்ஸ்டான ஒரு மோமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணி அதுவுமே சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல்லேருந்து திருப்பி உங்கள் பாடிக்குள்ளே வரணும்னா நாம் ஏன் ட்ரீம்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல, ஏன் ஆஸ்ட்ரல் ட்ராவல் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ மாஸ்டர்ஸ், பிஎம்சி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிஎஸ்எஸ்எம் ஃபவுண்டர் பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜிக்கு என்னுடைய வந்தனங்கள். அண்ட் இந்த ஆத்தர் லோப்சாங் ராம்பா மாஸ்டர் அவர்கள் எப்போவோ சின்ன வயசுல நடந்த ஏதோ ஒரு விஷயத்தினால வந்த பயம், அந்த பயம் தான் இப்போ நீங்க உங்களுடைய ஏன் இப்படி பிஹேவியர் இருக்கு அப்படின்றத நிர்ணயிக்குது. ஸோ அந்த எப்பயோ நீங்க குழந்தையா இருக்கும்போது இருந்த பயம் இவ்வளோ அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும். சின்ன வயசுல நாம எப்படி வளர்க்கப்பட்டோம், நம்மளுடைய சோஷியல் அந்த கண்டிஷனிங் எப்படி இருந்துச்சு. ஏன்னா கண்டிப்பா நம்மளுடைய மனம் அப்படின்றது நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், யாரெல்லாம் நம்ம கூட சின்ன குழந்தையா இருக்கிற போதுல இருந்து இன்டராக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம மேல இருக்கும். நம்ம வந்து ஏன் இந்த பேய்கள், ஏன் இந்த விஷயத்தை பார்த்து பயப்படணும். பேயின்றது நம்ம இங்க வந்து இந்த கான்செப்ட்ல என்ன புரிஞ்சுக்கிட்டோம், எந்த எத்திரிக் பாடி வந்து ரிலீவ் ஆகி மேலே போலியோ அதுதான் வந்து இங்க இந்த மாதிரி ஒரு கோஸ்ட் அப்படின்ற கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஏன் ஒரு ஆன்மாவை பார்க்கும்போது ஏன் பயப்படுறோம், ஒரு விஷயம் நமக்கு தெரியலனா தான் நம்மளுக்கு பயம் அப்படின்றது வருது. அந்த விஷயம் நமக்கு கிளியரா ஓ இதுதானா விஷயம் அப்படின்னு தெரிஞ்சா பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி நம்ம வந்து இந்த பாஸ்போர்ட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் இல்லாம யாரும் எந்த தேசத்துக்கு வேணா போய் வரலாம் அப்படின்ட்டு ஒரு ஒத்துமையோட ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா இவ்வளவு யுத்தங்கள் நடந்திருக்காது. ஏன்னா நம்ம வந்து வேற இனத்தவரை பார்க்கும்போது, வேற கல்ச்சரை பார்க்கும்போது அந்த கல்ச்சர் புரியல, அந்த பாஷை புரியல, இந்த புரியல அப்படின்ற ஒரு விஷயத்தினாலேயே அவர்கள் மேல ஒரு பயம் அப்படின்றது வருது. ஸோ இந்த பயம் அப்படின்றது வெறும் நம்ம வந்து பாம்பு பார்த்து பயப்படுறதோ இல்ல பல்லியை பார்த்து பயப்படுறதோ மட்டும் பயம் இல்லை. நமக்குள்ள நிறைய பயங்கள் இருக்கு. இது பௌதிகம் சார்ந்த பயங்கள் மட்டும் இல்லை. நம்ம ஒரு 4 பேர் இருக்கும்போது நம்ம ஒப்பீனியனை வெளிப்படுத்த நம்ம பயப்படுறோமா, நமக்குள்ள இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கா, இது எல்லாமே கூட பயங்கள் தான். நாம ஃபினான்ஷியல் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறோமா, இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்ஸில் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறோமா, இந்த இன்செக்யூரிட்டி எல்லாமே கூட பயத்துல இருந்து உருவாகக்கூடிய விஷயங்கள். அதே போல் ஒருத்தர் வந்து அதிகாரத்தை செலுத்துகிறாங்க, கரெக்டான வேலை செலுத்தினா ஓகே, பட் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த அதிகாரமும் பயத்தினால ஒரு வெளிப்படை, அது ஒரு ஷேட் மாறுது. ஏன்னா பாசிசம், பவர், கண்ட்ரோல் இது எல்லாமே கூட பயத்தின் ஒரு வெளிப்படை. அதே போல ஒரு விஷயம் அந்நியமா இருந்தாதான் பயம் வரும், புரிஞ்சுக்கிட்டா பயம் வராது. நம்ம வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் பத்தி பயப்பட தேவையில்லை, மரணத்தை பத்தி பயப்பட தேவையில்லை. ஏன் இந்த பயம் எல்லாம் இருக்காதுன்னா, நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்றோம் ஆஸ்ட்ரல் டிராவல்னா என்ன, மரணம்னா என்ன, அப்போ என்ன நடக்குது. ஸோ நிறைய பேர் நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ், அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஒரு புக்கா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏன் அந்த புக்கை படிக்கக்கூடாது? அந்த புக்கை படிக்கும்போது மரணம்னா ஆக்சுவலா என்ன அப்படின்றது தெரியுது. ஸோ தெரியும் போது விஷயம் ஒன்று தெளிவாக கிளியராக உங்களுக்கு புரியுதுன்னா அது மேலே பயம் அப்படின்றது ஏற்படாது. அதே போல நம்ம வந்து இந்த உடலை விட்டு வெளியில வந்தா ஆஸ்ட்ரல் டிராவல்ல நம்ம இறந்துருவோம் அப்படின்ற ஒரு பயம் எதுக்கு வருதுன்னா, அவங்களுக்குள்ள அந்த ரீஇன்கார்னேஷன், மறுபிறவி அப்படின்றதே அவங்க மறுக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே மதம் சார்ந்த நம்பிக்கைகள் நமக்குள்ள சின்ன வயசுல இருந்து ஊட்டப்படுறதுனால அவங்க மதம் பிரகாரம்
இந்த மறுபிறவி அப்படின்ற கான்செப்டே இல்லை. ஸோ பாடி விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ள சப்கான்சியஸா இருக்கிறதுனால அவங்க ஆஸ்ட்ரல் டிராவல் ப்ராப்பரா பண்ண முடிகிறது. ஆன்மீக ஞானம் வரும்போது அந்த புத்தி அப்படின்றது வளர்றதுனால பயம் அப்படின்றது விலகுது. ஸோ புத்தியை மறைக்கிற ஒரே விஷயம் பயம். ஸோ இந்த புத்தியை கொஞ்சம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நிறைய விஷயம் தெரியுதுன்னா பயம் அப்படின்றது நீங்க எந்த எஃபர்ட் எடுக்காம ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. ஸோ இந்த ரீஇன்கார்னேஷன் கான்செப்ட் பார்க்கும்போது சைனால ஒரு பழங்காலத்துல அவங்களுடைய வழக்கத்துல எப்படி இருந்துச்சுன்னா, சம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க இந்த மறுபிறவி அப்படின்ற கான்செப்டை தெரியும் அவங்களுக்கு, அவங்க ரொம்பவே நம்பினாங்க. எப்படி இருந்துச்சுன்னா, நான் இப்போ இந்த ஜென்மத்துல பண்ற கடன் அடுத்த ஜென்மத்துல தீர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரூல் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நாள் ஆக ஆக என்னாச்சுன்னா அவங்களுடைய எசன்ஸ் எல்லாமே கம்மியாயிடுச்சு. அந்த கலாச்சாரமுடைய அந்த குவாலிட்டி கம்மியாயிடுச்சு. இன்னொரு பாயிண்ட், ஒரு யூனிக்கான பாயிண்ட் என்னன்னா, இந்த கிளியர் வாயின்ஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுறவங்க, தேர்ட் ஐ கெப்பாசிட்டி இருக்கிறவங்க நம்மளுடைய அந்தரங்கமான விஷயத்துல நுழைக்க மாட்டாங்க, தலை நுழைக்க மாட்டாங்க. அது ப்ராப்பர் அவங்களுடைய பிரின்சிபல். யார் ஒருத்தர் இந்த கிஃப்ட்ஸோட இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா மாரல் வேல்யூஸ் அப்படின்றது இருக்கும். அந்த நெறிமுறையோட வாழ்ற மக்கள் மட்டும்தான் இந்த தேர்ட் ஐ, இந்த பவர் எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க. அது கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஒரு குருஜி நம்ம முன்னாடி தோன்றாரு, என்ன அப்படின்னு கேட்கிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன குருஜி, என்னை பார்த்தாலே உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிடும், எல்லாம் தெரிஞ்சும் நீங்க கேட்குறீங்க என்ன அப்படின்னு கேட்பீங்க. அவங்க ஒரு பிஸ்னஸா வச்சு நம்ம தாட்ஸ் என்ன அப்படின்னு படிக்க மாட்டாங்க. நம்ம பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் பார்ப்பாங்க. தேவை அப்படின்னா மட்டும்தான் பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒருத்தருடைய பர்மிஷன் இல்லாம அவங்களுடைய பிரைவேட், அவங்களுடைய ஆலோசனைகள், அவங்க என்ன பண்றாங்க அவங்க வாழ்க்கையில அவங்கள பத்தி ஸ்டடி பண்றது அப்படின்றதே அவங்களுக்கு திருப்பி ஒரு நெகட்டிவ் கர்மாவை உருவாக்கும். ஸோ அப்படி காசுக்காக பண்றவங்க பிளஸ் இந்த மாதிரி நெகட்டிவா ஒரு மாரல் வேல்யூஸ் எதுவுமே இல்லாம நம்மள மீறி நம்ம விஷயங்களை பாக்குறவங்க என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர்ஸோட இன்டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும். அதுதான் இங்க இருக்கிற அந்த விதி. எஸ். ஸோ அடுத்ததாக கனவுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கனவுகள்னா என்ன? கனவுகள் வெறும் கனவுகள் இல்லை, அவை பொய்யான விஷயங்கள் இல்லை, அவை நம்மிட வெறும் கற்பனை மட்டும் இல்லை. தே ஆர் ரியல் எக்ஸ்பீரியன்சஸ், உண்மையான சூக்ஷ்ம சரீர யான அனுபவம். நீங்க எப்படி இங்க இருந்து பெங்களூர் டிராவல் பண்றீங்க, அது உண்மையான ஒரு விஷயமோ, ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்றீங்க அது ஒரு உண்மையான விஷயமோ, அதே மாதிரி நீங்க கனவுல பார்க்குற விஷயங்களும் அதே அளவு உண்மையானவை. இது திருப்பி திருப்பி நம்ம மனதுக்கு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். ஸோ கனவு வரும்போது என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பா நம்ம தூங்கும்போது ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்றது வெளியில வருது. ஸோ ஆஸ்ட்ரல் பாடி வெளியில வரும்போது இந்த மனம் கூட ஆஸ்ட்ரல் பாடியில தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா மனம் கூட டிஸ்கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த மெசேஜஸ் எல்லாமே மனம் சொல்ற விஷயங்கள் வராது, ரீச் ஆகாது. ஏன்னா மனம் கூட ஆஸ்ட்ரல் பாடியோட சேர்ந்து தான் டிராவல் பண்ணுது. ஸோ இந்த மனம் அப்படின்றத டிஸ்கனெக்ட் ஆகுது. ஸோ டிஸ்கனெக்ட் ஆகி அது நிறைய விஷயங்கள் பார்க்குது ஆஸ்ட்ரல்ல. அற்புதமான விஷயங்கள், பிரமிப்பான விஷயங்கள், ரொம்ப அழகா இருக்கு, எல்லாமே பிளசண்டா இருக்கு, எங்க பார்த்தாலும் சந்தோஷம்தான். அங்க சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, அங்க நோய் இல்லை, எவ்ரி திங் இஸ் ப்ராப்பர். ஸோ அது அந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாமே நல்ல காட்சிகளை பார்த்து திருப்பி ரிட்டர்ன் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த பௌதிகமா நமக்கு சில நம்பிக்கைகள் இருக்கும், சில கண்டிஷனிங் இருக்கும், சில லாஜிக் வச்சிருப்போம். நம்ம எது ஆஸ்ட்ரலா பார்க்குறோமோ அது ஆஸ்ட்ரலா அது கரெக்டாக தான் இருக்கும். பட் ஃபிசிக்கலா நம்ம லாஜிக்கலா யோசிக்கும் போது அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா வியர்டா தோணலாம். ஸோ இந்த பிசிக்கல் பாடிக்கு என்ன நம்பிக்கைகள் இருக்கோ அந்த நம்பிக்கைகள் எப்போ ஆஸ்ட்ரல் பாடி திருப்பி ரிட்டர்ன் ஆகுதோ அப்போ ரிட்டர்ன் ஆகும்போது அது பார்த்த பிரமிப்பான விஷயம் எல்லாமே கூட இந்த பௌதிக நம்பிக்கையினால ஏற்க முடியல. ஆஸ்ட்ரல் டிராவல் யார் பண்றாங்களோ சகஜமா எல்லாரும் பண்ணுவாங்க. ஸோ சகஜமா பண்ற மக்கள் தெரிஞ்ச இடத்துக்கு தெரிஞ்ச நம்பரை பார்க்க தான் போவாங்களே தவிர
அவங்க வந்து சூக்ஷ்ம உலகங்களுக்கு போகணும், அதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காது. யாருக்கு இந்த ஞானம் இல்லையோ அவங்களுடைய ஆஸ்ட்ரல் டிராவல் வெறும் இந்த பூமியிலேயே ரகரகமான இடத்துக்கு. இப்போ வந்து நீங்க நியூஸ் பேப்பர்ல படிக்கிறீங்க, இந்த ஒரு பிளேஸ் வந்து அழகா இருக்கு, இல்லைன்னா வந்து சோஷியல் மீடியால பாக்குறீங்க, இது இங்க ஹாலிடே போனா நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ மைண்ட்ல உங்களுக்கு பதிறதுனால நீங்க அதை பத்தி ஒரு ஃபேண்டசி கிரியேட் பண்றீங்க. ஸோ அது அந்த ஃபேண்டசினால கண்டிப்பா நீங்க தூங்கும்போது அந்த இடத்துக்கு ஆஸ்ட்ரலா போயிட்டு வருவீங்க. யார் ஒருத்தர் ஆஸ்ட்ரலா நிறைய டிராவல் பண்றாங்களோ அவங்க திருப்பி இங்க பௌதிகத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆவாங்க. ஏன்னா அங்க எல்லாமே அவ்வளோ அற்புதமா இருக்கு, அவ்வளோ ஒரு ஹை வைப்ரேஷன்ல இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல வண்ணங்கள், நீங்க நார்மல் விஷன்ல பார்க்க முடியாத பல வண்ணங்கள் பார்க்கலாம். உங்க காட்சி அப்படின்றது தெள்ள தெளிவா கிளியரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும்போது அங்க ஆனந்தம் தான், எல்லாமே ஆனந்தம் தான். ஸோ நீங்க அடிக்கடி ஆஸ்ட்ரல் டிராவல் பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த ஃபீலிங் அப்படின்றது வரும். அங்க இருக்கிற சந்தோஷத்தை விட்டு நம்ம திருப்பி வரணும்னா அங்க அது கண்டிப்பா ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அதே போல நம்ம எப்போ இந்த லாஜிக்கல் ரீசனிங்கோட சில விஷயம் நான் கண்ணால பார்த்தாதான், சயின்டிஃபிக் ப்ரூஃப் கொடுத்தாதான் நம்புவேன் அப்படின்ட்டு நமக்குள்ளேயே நம்ம தடை எப்போ வச்சுக்கிறோமோ அப்போ அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் நம்ம பண்ணாலுமே நமக்குள்ள கம்ப்ளீட்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அடையாது. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எல்லாமே வந்து பேலன்ஸ்டா நம்ம எடுத்துட்டு போகணும். ஸோ ஆஸ்ட்ரல் டிராவல் நல்லா இருக்கு, நான் வந்து அங்கேயே வசிக்கிறேன், நான் வந்து அதுலேயே இன்வால்வ் ஆறேன்னா அதுவுமே கூட நம்ம மிடில் பாத்தில் இல்லாமல் அளவுக்கு மீறி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஸ்கூல்ல வகுப்பு கேட்கறத விட வெளியில போய் கிரவுண்ட்ல விளையாண்டா நல்லா இருக்குமே. எப்படி குழந்தைகள் வகுப்புல ஃபோர்ஸ்டா உட்கார்றாங்களோ அதே போலதான் நாமளும் இந்த பூமியில நம்ம பௌதிக உடலோட எல்லாமே இருக்கும்போது அவ்வளோ ரெஸ்ட்ரிக்டடா ஃபீல் பண்ணுவோம். நீங்க ஆஸ்ட்ரல்ல போகும்போது ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை, அங்க வர சுதந்திரம், அந்த ஃபீலிங்கே வேற லெவல். ஸோ அது அனுபவிக்க அனுபவிக்க ஆட்டோமேட்டிக்கா தோணும் ஒருத்தருக்கு. அஹ் அதுல இருக்கிற சந்தோஷம் அடிக்ட் ஆகி அதுவே நிறைய பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த அனுபவங்கள் நம்ம இங்க எப்படி சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்றோம் அதுக்கு வந்து ஹெல்ப் ஆச்சுன்னா ஓகே. பட் அதுலயே ஓவர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம்னா இங்க இருக்கிற பொறுப்புகள், இங்க பண்ண வேண்டிய கத்துக்க வேண்டிய பாடங்களை நம்ம விட்டுருவோம். நம்ம வந்து நிறைய பேர் வந்து தூக்கத்துல இருந்து முழிச்சோனே நமக்கு கோபம் வரும். ஸோ இதுக்கான ரீசன்ஸும் ஆஸ்ட்ரல் லெவல்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன் நம்மளுக்கு கோபம் வருது. ஸோ ஆஸ்ட்ரல் டிராவல் வந்து ஒரு ஹாலிடே போகிற மாதிரி ஒரு ஆன்மாக்கு. ஸோ நீங்கள் 5 நாளுமே ரொம்ப டயர்டாக ஒர்க் பண்ணுறீங்க ஆஃபீஸில், அந்த 2 நாள் வந்து நீங்கள் அந்த வீக்கெண்டு வந்து சந்தோஷமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ரிலாக்ஸ்டான ஒரு மூமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணி அதுவுமே சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆஸ்ட்ரல் டிராவல்ல இருந்து திருப்பி உங்கள் பாடிக்குள்ளே வரணும்னா ஒரு பையன் வந்து திருப்பி பிளே கிரவுண்ட்ல இருந்து திருப்பி பிடிச்சி கிளாஸ்க்குள்ளே போட்டால் எப்படி வந்து இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணுவானோ நாமளும் அதே இரிட்டேட்டட் தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மண்டே மார்னிங் வைப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மண்டே மார்னிங் அட மண்டே திருப்பி வந்துருச்சா அப்படின்ற ஒரு சலிப்பு கண்டிப்பா இந்த ஆஸ்ட்ரல் லெவல்ல இருந்து வர ஒரு விஷயமா கூட நம்ம கருதலாம். நாம வந்து எப்போ ஆஸ்ட்ரல் டிராவல் பண்றோமோ இந்த மாயையை விட்டு விலகி கொஞ்ச நேரம் இருக்கும். ஸோ இந்த மாயை விட்டு வெளியே இருக்கும்போது நம்ம பௌதிகமா வந்து நம்மளை பார்த்து நம்மளே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணலாம், ரொம்ப திருப்தியா மன திருப்தி இருக்கிற மாதிரி இருக்கும். நான் எல்லாமே நல்லா பண்றேன்ப்பா, எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், ஃபினான்ஸ் ப்ராப்பரா இருக்கு, நான் வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னு நம்மள நாமே ரொம்ப கர்வமா ஃபீல் பண்றவங்க எப்போ ஆஸ்ட்ரலா போறாங்களோ அவங்க எந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்றது புரியும். ஏன்னா நம்ம போட்ட பிளான் வேற, நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் வேற, நாம இங்க வந்து மாயையில விழுந்து பண்ற விஷயங்கள் வேற. மாயை இந்த குணங்கள், இந்த நெகட்டிவ், இது எல்லாமே தூண்டி நம்ம பணத்து மேல இருக்கிற ஆசை, ஸோ அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், காசை வந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு மற்றவங்கள மோசம் பண்றது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றவங்க மேல உலகம் போயிட்டு பார்க்கும்போது நான் என்ன பிளான் பண்ணிட்டு வந்தேன், இங்க என்ன பண்றேன் அப்படின்ட்டு ஒரு வெக்ஸ் ஆகும். ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல திருப்பி ஃபிசிக்கல் பாடிக்கு வரும்போது அந்த பேட் மூட் அப்படின்றது கிரியேட் ஆகுது நீங்க எந்திரிக்கும் போது. இப்போ நிறைய பேருக்கு வந்து தூக்கத்துல இருந்து எந்திரிச்சோடனே ஒரு பர்சனோட ஞாபகம் உள்ள அவ்வளோ இருக்கும்.
அவங்க எங்கேயோ தான் இருந்திருப்பாங்க. பட் வந்து தெரியல. நான் அன்னைக்கு காலையில எந்திரிக்கிறேன். அந்த பர்சன் எனக்குள்ள அப்படியே இருக்கிற மாதிரி தோணுது. அவங்க நினைவுகள் வந்து ஸ்ட்ராங்கா வருது. விச் மீன்ஸ் ஆஸ்ட்ரலா நீங்க போய் அந்த பர்சனை போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சில கோவத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு துன்பம் தராங்க இந்த வாழ்க்கையில. ஸோ அந்த துன்பத்துல என்ன பண்றீங்க? ஆஸ்ட்ரலா அந்த சோலை போயிட்டு மீட் பண்ணிட்டு, ஸோ இந்த ரெண்டு சோல்ஸுமே வந்து ஒரு அக்ரிமெண்ட் வருது. ஓகே, நமக்குள்ள இவ்வளோ சண்டை வருது, இவ்வளோ பிரச்சனை வருது, நம்ம இந்த மாதிரி நம்ம கற்றுக்க வேண்டிய பாடத்துக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஒரு சொல்யூஷனோட இருக்கும். பட் எப்போ நீங்கள் திருப்பி வரீங்களோ, அந்த மெமரி லாஸ் ஆகி நீங்கள் ஆஸ்ட்ரல் வந்து ஃபுல்லாக ரிகால் பண்ண முடியாமல் திருப்பி அதுவும் ஒரு கிரட்ஜை வந்து உருவாக்குது. நாம ஏன் ட்ரீம்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல, ஏன் ஆஸ்ட்ரல் ட்ராவல் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா, நம்ம ஃபிசிக்கல் வந்து ஒரு வைப்ரேஷன்ல இருக்கு, ஆஸ்ட்ரல் வந்து ஒரு வைப்ரேஷன்ல இருக்கு. ஸோ இந்த வைப்ரேஷன் ரேட் வந்து கம்மியா இருக்கு, ஆஸ்ட்ரலோட வைப்ரேஷன் ரேட்டு ஃபாஸ்டா இருக்கு. ஸோ இந்த ஸ்லோ வைப்ரேஷன் ஃபாஸ்ட் வைப்ரேஷன் திருப்பி அந்த ஆஸ்ட்ரல் பாடி நமக்குள்ள வந்து பதியணும்னா இந்த ரெண்டு வைப்ரேஷனுமே ஒரு காமன் ஸ்டேட்க்கு வந்து அதுக்கப்புறம் தான் வர முடியும் உள்ள. ஸோ இந்த லோவா இருக்கிற வைப்ரேஷன் கொஞ்சம் ஏற்றணும், இந்த ஹையா இருக்கிற வைப்ரேஷன் கொஞ்சம் லோ ஆனால் ரெண்டுமே ஒரு காமன் கிரவுண்ட்ல இருக்கும்போது அப்போ ப்ராப்பரா அந்த ஆஸ்ட்ரல் பாடி நமக்குள்ள பதியும் போது மெமரி லாஸ் அப்படின்றது ஏற்படாது. ஸோ நீங்க வந்து நார்மலா பார்க்கறத விட உங்க கனவுல வண்ணங்கள் எல்லாம் நிறைய தெரியுது, ரொம்ப பிரைட்டா பிரில்லியண்டா இருக்குன்னா அது கண்டிப்பா ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆகாஷிக ரெக்கார்ட்ஸ் எப்போ நீங்க வந்து ஆக்சஸ் பண்றீங்களோ அப்போ இந்த முன்னாடி என்ன நடந்துச்சு ஹிஸ்டரியில, நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, இது ரெண்டுமே வந்து தெரியும். ஸோ இது கூட ஆஸ்ட்ரல் டிராவல் ஒரு அழகான ஒரு அனுபவம். ஃபியூச்சர்ல நடக்க போற எல்லாமே கூட ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ப்ராபபிலிட்டினா ஒரு விஷயம்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், எது வேணா நடக்கலாம். 10 சினாரியோஸ் இருக்கும், அந்த 10 சினாரியோல எந்த சினாரியோ வேணா நடக்கலாம் ஃபியூச்சர்ல. ஸோ ஃபியூச்சருங்கிறது இதுதான் அப்படின்ட்டு ஒரு விஷயத்து மேல நம்ம தீர்மானிக்க முடியாது. ஸோ யாரெல்லாம் இந்த ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க, ப்ராஃபஸிஸ் எல்லாமே எதிர்காலத்துக்கு முன்னாடியே போய் அவங்க விஷன்ல பார்த்து எழுதுற விஷயங்கள். ஸோ இந்த ப்ராஃபஸி எல்லாமே நிறைய ப்ராபபிலிட்டிஸ்ல ஒரு ப்ராபபிலிட்டி அவங்க வந்து சொல்றாங்க. ஃபியூச்சர் எப்பவுமே இதுதான் ஒரு விஷயத்து மாதிரி எழுதப்பட்டிருக்காது. அந்த காலம் வரும்போது அந்த 10 சினாரியோல இருந்து ஒரு சினாரியோ அந்த டைமுக்கு என்ன உகந்ததோ அது நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.